சிவனே போற்றி. பஞ்சபுராணம். கருவுற்ற நாள் முதலாக ஒரு பட்டியலையும் கண்டு இரண்டாய் கட்சி ஏகம்பனே இன்று எனக்கு அருவியில் கடந்த உள்ளத்தில் எழுதினாயது போன்று இன்றனின் தன்மை நினைத்து வர நினைத்தேன். நீ அழலால் பிரிது மற்ற இன்மை சென்று அணுவாய் தேர்ந்து தேர்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை சிவனே ஒன்றினி அல்லை அன்றி ஒன்றினை யார் இருப்பாரோ புத்தியாளர் நான்மறையர் மூவாயிரவர் ஒரு தன்மையாளர் ஓர் நான்மறையை தெட்டே என்று கண்டுவாரும் தெற்குள்ள அம்படத்தும் அத்தா உந்த நாளுக்கான அனைவரும் தெரிந்துகொள்ளோ இத்தையிலா உலகிற்கு என்னை ஆண்ட எல்லா வண்ணங்களும் சித்தம் சிவனையாரை சூழாட்டும் கிரங்களுமே சிந்தித்து அத்தம்பூட்டிக்கு நகநகம் ஊரமைத்தனுக்கு ஆறு நிழல் பட்டனுக்கு என்னை கண்பால் தடுத்தானுக்கு பூஜமே இரவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு வேண்டும் 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 அறவா அணியாடும் போது சிவனே போற்றி. பத்தோடி என்பர்களே, சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழா நிகழ்ச்சி மறுநாள் நாளை மாலை எம்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம். நாளை மறுநாள் திங்கட்கிழமை மாலை திருத்தேர் வடம் பிடித்து சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழா நிகழ்வும் நடைபெறவுள்ளது. 4 ஆண்டுகளாக திருத்தேரானது தவிர்க்க முடியாத காரணங்களால் நின்றிருந்தது. இந்த ஆண்டுதான் திருத்தேர் எழுந்தருளி எம்பெருமான் காட்சியை கொடுக்க உள்ளார். அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவருள் பெற வேண்டுகிறோம். சித்ரா பௌர்ணமி என்று இறைவனுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனையானது காலை 9 மணி அளவிலே மூலவருக்கு 108 லிட்டர் பாலபிஷேகத்தோடு நடைபெற உள்ளது. பால் வாங்கி கொடுக்கணுங்க விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டி என்னோட தகவல் கொடுத்தா அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் பால் சொல்லிக்குவோம். தகவல் கொடுங்க, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள் இப்படி பண்ணுறாங்க செய்கிறாங்கிற விஷயத்தை நம்மெல்லாம் கலந்துக்கணும். இரண்டாவது, சித்ரா பௌர்ணமி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அன்னதானத்துக்கு தேவையான ஏதாவது பொருளோ நிதியோ கொடுக்க விருப்பம் உள்ளவங்க வந்து தகவல் கொடுத்தா நிர்வாகத்திடம் சொல்லி அவங்க அந்த நிர்வாகத்துக்கு கொண்டு சேர்த்தா தான் அவங்க பண்ணுறது சௌரியமாக இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அன்னதானம் அப்படின்னா 3:30 மணிக்கு கொண்டு வந்து அரிசி இருந்தாங்கன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமா? முன்கூட்டியே ஏதாவது தகவல் கொடுத்தால் மட்டுமே அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதுக்கு நிர்வாகத்துக்கு நம்ம எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே ஒவ்வொருத்தரும் யாராவது நம்ம கொடுக்க 10 ரூபா தான் அது போய் சாமி சேரப்போதா, நம்ம கொடுக்குற 10 ரூபாயின்னு அன்னதான் நடக்க போதா அப்படிங்கிறது இல்லை. நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிது அளவாவது ஏதாவது ஒரு பங்களிப்பை இறைவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை எல்லாரும் கொண்டு வரணும். ஆமாம், பிரதோஷம் சுவாமிக்கு வந்து நிறைவாக அன்னதானம் செஞ்சு வராங்க. 55வது வாரமாக 55வது பிரதோஷமாக இந்த பிரதோஷத்திலையும் சிறப்பான ஏற்பாடு பண்ணி இந்த பிரதோஷ குழு அருமையாக கொண்டுட்டு இருந்திருக்காங்க. அன்னதான குழு அவங்களுக்கு ஏதாவது உதவிகரம் பண்ணுறதாக இருந்தாலும் வெளியில் அவங்க வாகனத்தில் வச்சு தான் அன்னதானமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜேஷ்னு ஒரு அன்பர் இருக்கார், அவர்கிட்ட கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஏதாவது என்ன நீங்கள் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அதை நிறைவாக அவங்க பிரதோஷம் அன்னதானத்தை நிறைவாக செய்து வராங்க. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பங்களிப்பு சுவாமிக்கு உண்டானதாக எல்லாருமே ஒரு மூட்டை அரிசியும் ஒரு 10,000 ரூபா பணம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளால் முடிஞ்சு ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் கூட அது இறைவனுக்காக சேரணுங்கிற முழு மனதோடும் கரெக்டாக இறைவனுக்கு கண்டிப்பாக சேருது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நிறைவாக சுவாமிக்கு இத்தனை தூரம் தேர் திருவிழா நம்ம மதுரை போய் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் அவங்க வந்து சமூக வலைத்தளங்கள்ல நிறையாக உள்ள போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நம்ம உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோயிலும் நிறையா வந்துட்டு இருக்குது. கொண்டத்துக்காளியம்மன் கோவிலில் நிறையா யூடியூப் சேனல்ல இருந்து நிறைய எடுத்தாங்க தனித்தனி நபராக. இங்கே நம்ம உத்தமலிங்கேஸ்வருடைய வந்து இயற்கை நியூஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷ பூஜைகள் மற்றும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்த இதில் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நம்ம பார்வதி
ஆண்மிகள் வளாது பெய்க மணிவரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க இல்லாத உயிர்கள் நான்மறை அரங்கல் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்குக மேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திசையம் பார்வதி